அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன இது நகையெல்லாம் வச்சு கொண்டு பார்த்து பற்றிக்கிற மாதிரி இருக்குது. எங்கே சரி பயணம் போக பார்க்குறீங்களா? வாலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இல்லை பயணம் ஒன்றும் போகிறதுக்கு இல்லை. நான் ஒரு ஸ்பீச் ஒன்றில் கேட்டேன், நகைக்கும் ஜக்காத் தீக்கிறேன்னு சொல்லி. அதோட நான் இந்த நகையெல்லாம் எடுத்து எவ்வளோ நகை இக்குது, எத்தனை பவுன் இக்குதுன்றதை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். இது நல்ல அதை எப்படி கொடுக்கணும்னு கொஞ்சம் எனக்கு விவரமாக சொல்லலுமா? இப்போ உங்கள்கிட்ட எத்தனை பவுன் ஈக்குதோ அதில் பொதுவான பாவனைக்கு உட்படுறேன்னு சொல்கிறது அந்த வெட்டிங்களுக்கு, ஃபங்க்ஷன்களுக்கு, அப்படியான இடங்களுக்கு போகிற நேரம் நீங்கள் பொதுவாக எவ்வளோ ஒரு குறிப்பிட்ட அளவு தானே போட்டுக்கொண்டு போவீங்க. அந்த அளவு போக மீதி மேலதிகமாக எவ்வளோ ஈக்குது உங்கள்கிட்ட, அது 10.5 பவுன் 3.5 மஞ்சாடி, அதாவது 85 கிராம் அடைஞ்சிருந்தால் அதோடு சேர்த்து மேலதிகமாக உள்ள எல்லா நகைக்கும் கணக்கு பார்த்து 2.5% ஜக்காத் கொடுக்கணும். சரிதானே? அப்படின்டா உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட 20 பவுன் நகை இருக்குதுன்னு வச்சுக்கொள்வோம். அப்போ அந்த 20 பவுன் நகையில் நீங்கள் பாவனைக்காக அதை ஒரு 15 பவுன் வச்சுக்கொண்டால் 20 பவுனில் எத்தனை பவுன் மீயும்? 20 பவுனில் 5 பவுன் மீயுது. 5 பவுன் மீயுது. அப்போ உங்களுக்கு 5 பவுன் தானே மீயுது. உங்களுக்கு ஜக்காத் கடமை இல்லை. ஏன்னு கேட்டால் மேலதிகமாக உள்ள நகை 10.5 பவுனையும் 3.5 மஞ்சாடியையும் அடைஞ்சிக்கணும். விளங்கிச்சா? இப்போ 85 கிராம்டா 10.5 பவுனும் 3.5 மஞ்சாடியுமா? அதே 85 கிராம்ன்ற. ஓ சரி. எனக்கிட்ட 30 பவுன் ஈக்குது. உங்கள்கிட்ட 30 பவுன் ஈக்குதா? சரி. அப்போ உங்கள்கிட்ட 30 பவுன் ஈக்குதுன்னு சொன்னால் உங்களோட பொதுவான பாவனைக்குள்ள நகையோட அளவு 15 பவுன் வச்சுக்கொள்வோம். எவ்வளோ மீயும்? 30 பவுனில் 15 பவுன் போனால் 15 பவுன் மீயுது. 15 பவுன் மீயும். மேலதிகமாக 15 பவுன் மீகிற நேரம் உங்களுக்கு ஜக்காத் கடமையாகுது. அது எப்படின்னா 10.5 பவுனும் 3.5 மஞ்சாடியும் 85 கிராம அடையுது. உங்களை மேலதிகமாக உள்ள 15 பவுன் ஜக்காத் கொடுக்க வேண்டிய அளவை அடையுது தானே, அதுக்கு மேலதிகமாகவும் மீக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அந்த உங்களோட 30 பவுன்லேயும் 15 பவுன் போக 15 பவுனு கொடுக்க தேவையில்லை. அது உங்களோட பாவனைக்கான பவுன் தானே, நகை தானே. அப்போ மேலதிகமாக உள்ள 15 பவுனுக்கும் கொடுக்கணும். என்றிட்டால் அது 10.5 பவுனும் 3.5 மஞ்சாடியும், அதாவது 85 கிராம் அடைஞ்சிக்குது. ஜக்காத் கொடுக்குற அளவை அடைஞ்சிக்குது. எனவே அதோடு சேர்த்து மேலதிகமாக உள்ளது எல்லாத்துக்குமே நீங்கள் ஜக்காத் கொடுக்கணும். சரியா? இப்போ விளங்குதா? இப்போ நாங்கள் எப்படி அந்த பாவனைக்குள்ள பவுன் எத்தனைலாம் தீர்மானிக்கிற, அதை எப்படி தீர்மானிக்கிறேன்னு சொன்னால் அது ஒவ்வொரு குடும்பமும் தீர்மானித்து கொள்ளணும். ஏன்னுட்டா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வித்தியாசமான ஒரு அளவு விற்கும். அவங்களோட தகுதி, அவங்களோட சூழல், அவங்களோட அந்தஸ்தை பொறுத்து அது வேறுபடும். எனவே குடும்பத்தில் முக்கியமான அங்கத்தவர்கள், முக்கியஸ்தர்கள், அதாவது ஒரு மனைவி கொடுக்குறாண்டா, கணவன் மனைவி, குடும்ப முக்கிய அங்கத்தவர்கள் எவ்வளோன்றதை தீர்மானித்து கொள்ளணும். குடும்ப தகுதி, அந்தஸ்து, சூழலை பொறுத்தவரையில் எங்களுக்கு எவ்வளோ பொருத்தம். 15 பவுன் பொருத்தம்டா 15 பவுன் பொருத்தம். இன்னொரு குடும்பம் சில நேரம் 10 பவுன் பொருத்தமாகிக்கும். அப்படி அந்த அவங்களுக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி அந்த குடும்பம் தான் அதை தீர்மானிக்கணும். மிச்சம் கூடுதலாக தீர்மானிக்கவும் படாது, மிச்சம் குறைவாகவும் தீர்மானிக்கப்படாது. காரணம், சாதாரண ஆட்கள், வசதி குறைஞ்சாக்களும் ஜக்காத் கொடுக்க வேண்டி வரும். அதனால் வசதியான ஆட்களுக்கு தானே ஜக்காத் கடமை. நிறைய நகை வச்சு கொண்டிருக்கள் தான் நிறைய நகை போட்டுக்கொண்டு போவாங்க. அதை வச்சு தீர்மானிக்க வேணும். இப்போ நல்லா விளங்குச்சு. அதை எப்போ கொடுக்கணும்? அது எப்போ கொடுக்கணும்னா, நீங்கள் வாங்கி சரியாக ஒரு வருஷம் பூர்த்தியானதும் ஒரு வருஷம் முடிய கொடுக்கணும். சரியாக ஒரு வருஷம் முடிய அந்த முடியத்தோடு கொடுக்கணும். சரி. அதை நோம்பில் கொடுக்கலுமா? எல்லோரும் பொதுவாக நோம்புக்கு தான் கொள்கிற ஜக்காத்துண்டு சொல்கிற நேரம் இல்லையா? நீங்களும் சரியாக அந்த ஸ்டைலே நின்றீங்க. ஜக்காத் நோம்பில் கொடுக்குறதா மிச்சம் நல்ல நினைக்கிறீங்களோ சரியா?
ஜக்காத் வந்து அதுக்குரிய மாதத்தில் தானே கொடுக்கணும். நோம்பில் அது ஒரு வருஷம் பூரணமாகுமாயிருந்தா நோன்பு காலத்தில் கொடுக்கணும். எந்தெந்த மாதத்தில் அதுக்கான வருஷம் ஒரு வருஷம் பூர்த்தி ஆகுதோ அந்த மாதம் கொடுக்கணும். இப்போ ரமலானில் நோன்பு காலத்தில் அதுக்கான ஒரு வருஷம் பூர்த்தி ஆகாமல் அந்த நோன்பு காலத்தில் கொடுக்கணும். ஏண்ட நகை வந்து மே மாதம்தான் ஒரு வருஷம் பூர்த்தி ஆகுது. உங்களோட மே மாதத்தில் தான் ஒரு வருஷம் பூரணமாகுதுன்றிருந்தால் நீங்கள் மே மாதம் அதை கொடுக்கணும். அப்போ நான் மே மாதத்தில் தான் கொடுக்கணும். எனக்கு மே மாதம் ஒரு வருஷம் பூர்த்தி ஆகுது. அதை கொண்டு வந்து இப்போ நோன்பு வரப்போகுது மார்ச்சில். அந்த மார்ச்சில் கொடுக்காம நீங்கள் தவிர்த்து கொள்வது சிறந்தது. உங்களுக்கு வார அந்த மாதத்துலேயே கொடுக்கறது நல்ல. எல்லாம் நகைக்கு மற்றதுக்கு எல்லாம் கொண்டு வந்து நோம்புலேயே கொடுக்க பார்த்தா மற்ற மாதங்களில் உள்ள ஜக்காத்தோட அளவு குறையும் தானே. எல்லா மாதமும் எல்லாருக்கும் ஏழைகளுக்கு தேவைகள் ஈக்கிறதானே. அப்போ அந்த ஒரே அடியாக எல்லோரும் வந்து ஒரு மாதத்தில் கவர் பண்ணிட்டா அடுத்தடுத்த மாதங்கள் அந்த ஏழைகளுக்கு கஷ்டமாயிக்கும். அந்த ஜக்காத் ஒழுங்காக நிர்ணயித்து கொடுக்குற ஒரு ஒழுங்கு இக்குமாக இருந்தார். மற்ற காலங்களில் வார்த்தையும் நோம்பில் கொடுக்கலும் ஆகாண்டு இல்லை, பாவம் இல்லை. அந்தந்த மாதத்தில் கொடுக்குறது தான் சிறந்தது. வசதியான ஆட்கள் தானே ஜக்காத் கொடுக்குற அவங்கள்ட்ட பெரும்பாலும் சதக்கா கொடுக்கறதுக்கு கூடிய வசதி வாய்ப்புகளும் இருக்கும். அதனால் இனி அவங்க நோன்பு காலத்தில் நிறைய சதக்காகளை கொடுத்துட்டு சதக்கா கொடுக்கக்கூடிய வசதி உங்கள்கிட்ட இருக்குமே. அதனால் நீங்கள் என்ன செய்யணும், நோன்பு காலத்தில் சதக்காலை கொடுத்து அதுக்கு வேறையான நன்மை தேடிக்கொள்ளணும். அது மேலதிகமான நன்மை தானே. ஜக்காத் வந்து எங்களோட கடமையான நன்மை. அதுக்கு நன்மைக்கு அது கடமையான விஷயம். அது நீங்கள் கட்டாயம் கொடுத்தே ஆகணும். சதக்கா வந்து எங்களுக்கு நாங்கள் விரும்பி கொடுக்குறது. மேலதிகமாக எங்களோட உழைச்சிற பணத்துலேருந்து சந்தோஷமாக தர்மங்களை பற்றி சதக்கா பற்றி நிறைய ஹதீஸலீக்கு உங்களுக்கு தெரிஞ்சிக்கும். அதனால் நீங்கள் நோன்பு காலம் நல்ல ஒரு சந்தர்ப்பம். அந்த கடமையான ஜக்காத்தை கொண்டு வைத்து அதில் கொடுக்கொள்ளாமல் அந்தந்த டைம் கதை வச்சுக்கொண்டு சதக்கா நிறைய கொடுத்து அதுக்குரிய மேலதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்கிறதுக்கு நல்லொரு சந்தர்ப்பமாக இந்த நோன்பை பயன்படுத்திக்கோங்க. இன்ஷா அல்லாஹ். ஓகே தானே.